அருளின் வண்ணக் கனவுகள். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் அருள் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறந்த ஓவியன். அவனது உலகம் எப்போதும் வண்ணங்களாலும் கற்பனைகளாலும் நிறைந்திருக்கும். அருள் இயற்கையிலேயே மிகுந்த இரக்க குணமும் மென்மையான மனமும் கொண்டவன். ஒரு மாலை நேரத்தில் அருள் கடற்கரையில் அமர்ந்து அலைகளை வரைந்து கொண்டிருந்தான். அப்போது அலைகளுக்கு நடுவே ஒரு சிறிய மீன் மணலில் சிக்கித் தவிப்பதைக் கண்டான். மற்றவர்கள் அதை கவனிக்காமல் கடந்து சென்றனர். ஆனால் அருளின் மனம் துடித்தது. அவன் ஓடிச் சென்று அந்த மீனை தன் கைகளில் ஏந்தி மீண்டும் கடலுக்குள் விட்டான். அந்த மீன் துள்ளி குதித்து கடலுக்குள் செல்வதை அருள் புன்னகையோடு பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பணம், புகழ் மீது ஆசை கிடையாது. தன் கலை மூலமும் அன்பின் மூலமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதையே அவன் வாழ்வின் நோக்கமாகக் கொண்டிருந்தான். ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு பெரிய கலை ஆர்வலர் அருளின் ஓவியங்களை பார்த்தார். அருள், உன் ஓவியங்கள் உயிரோட்டமாக இருக்கின்றன. இவற்றை நான் வெளிநாடுகளில் விற்று உன்னை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்குகிறேன். என்னுடன் வா என்று அழைத்தார். அதற்கு அருள் அமைதியாக பதிலளித்தான். ஐயா, எனக்கு இந்த அலைகளின் ஓசையும் கடற்கரை மணலும் நான் வரைவதற்கு உதவும் இந்த அமைதியும் தான் சொத்து. என் ஓவியங்கள் விற்பனைக்காக அல்ல, என் மனதின் அமைதிக்காக. அருளின் இந்த பதில் அந்த அதிகாரியை வியப்பில் ஆழ்த்தியது. அன்று இரவு அருள் ஒரு கனவு கண்டான். அவன் காப்பாற்றிய அந்த மீன் ஒரு தேவதையாக மாறி கடலுக்கு அடியில் இருக்கும் அற்புதமான உலகத்தை அவனுக்கு காட்டியது. மறுநாள் காலையில் அருள் எழுந்தபோது அவன் படுக்கைக்கு அருகில் ஒரு அழகான அபூர்வமான முத்து ஒன்று இருந்தது. அது அவன் காட்டிய அன்பிற்கு இயற்கையே கொடுத்த பரிசு. அருள் இன்றும் அதே கடற்கரையில் தன் தூரிகையால் உலகிற்கு அன்பை வரைந்து கொண்டிருக்கிறான். அருளின் குணங்கள் இதில் எப்படி பிரதிபலிக்கிறது? அன்பு, சிறிய மீனுக்காகவும் இரக்கப்படுவது. பற்றற்ற வாழ்வு, பெரிய பண வாய்ப்பை நிராகரித்து தனக்கு பிடித்த கலைக்காக வாழ்வது. உள்ளுணர்வு, கனவு மற்றும் கற்பனை உலகோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது.